சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு கிரைம் நியூஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களா அர்ணி? நான் இப்பதான் அதை சமீபத்துல பார்த்தேன். சோஷியல் மீடியாவை தொறந்தாலே இப்ப அந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பீகார் மாநிலத்துல இருந்து சென்னைக்கு வந்து பொழைக்க வந்த ஒரு ஃபேமிலியை வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணது வந்து எல்லார் மனசுலையுமே ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா வட மாநிலத்துல இருந்து வரக்கூடிய எல்லாருமே, சென்னைக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு அங்க வந்து நல்ல விஷயங்களை தான் அவங்க கத்துருக்காங்க. அந்த சென்னை வந்து அவங்களுக்கு நிறைய வாழ்வாதாரத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை தொடர்ந்து வட மாநிலத்துல இருந்து வரவங்க எல்லாருமே தமிழர்களுக்கு வந்து ரொம்பவே சண்டை போடுறவங்க, அவங்கள வந்து பிடிக்காதவங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பீகார்ல இருந்து இந்த குடும்பம் வந்து என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பீகார்ல இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை. சமீபத்துல ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து அவங்களோட கணவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த வேலை வந்து போன காரணத்தினால குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அடையார்ல வந்து இந்திரா நகர்ல வந்து இருக்காரு. இது ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து பார்த்தோம்னா, அவரோட நண்பர் வந்து ஒரு துணிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு வந்து உனக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் அவங்க குடும்பத்தோட வந்து வந்திருக்காங்க அடையாருக்கு. ஒரு 10 டேஸ்க்குள்ள வந்து வேலை வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம ஏன் இந்த விஷயத்த பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா வந்து 23 அன்னைக்கு நைட்டு வந்து திடீர்னு அவங்க மனைவி வந்து திடீர்னு வந்து ஒரு சத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்களை அபியூஸ் பண்ற மாதிரியான சத்தம் வந்து வந்திருக்கு. இதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர்லாம் இதை போய் பார்க்க போனப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட பீகாரை சேர்ந்த 5 வட மாநிலர்கள் வந்து அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவரோட கணவர் வந்து அதை தடுக்க போனதுனால அவரை சம்பவ இடத்திலே வந்து கொன்னு இருக்காங்க. அதுவும் ரொம்ப பயங்கரமா கொன்னு இருக்காங்க. ஸ்பாட் அவுட்லயே வந்து அவர் வந்து இறந்திருக்காரு. இது தொடர்ந்து அவங்களோட 2 வயசு பையனையுமே கொன்னு இருக்காங்க. இந்த 2 வயசு பையனை எப்படி கொன்னு இருக்காங்க அப்படின்ற சம்பவம் தான் இப்ப ரொம்பவே வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு மக்கள் மனசுல. ஏன்னா அவர் வந்து தடுக்க போனவரை கொன்னது ஒரு பக்கம் இருந்தாலுமே தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. அந்த 5 பேருமே பாலியல் சீண்டல் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தொடர்ந்து அதை கொடுக்கும் போது அவங்களும் வந்து இறந்திருக்காங்க. ஸோ அப்பா அம்மா 2 பேருமே இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து இருந்திருக்கு. இந்த வட மாநிலர்கள் வந்து முழுக்க முழுக்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸ், போதைப் பொருள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ்க்காக இந்த குழந்தைய வந்து கொன்னு இருக்காங்க. கொன்னது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து செவுத்தால முட்டி அந்த குழந்தைய வந்து கொன்னு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு கஷ்டமா ஏற்படுத்துற ஒரு விஷயம் தான். நம்ம என்னதான் வந்து இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படி சொன்னாலுமே இது வந்து இப்போ சமீபத்துல நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு 2 வயசு குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இதுலயும் இருக்கு. பெண்களை வந்து ரேப் பண்றது இப்ப நார்மலா போயிடுச்சு. என்ன ரேப் தானே பண்ணா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கொலை பண்றதும் வந்து இப்போ ஒரு நார்மல் விஷயம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு 2 வயசு குழந்தை வந்து அப்ப என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு என்ன தெரியும், அம்மாக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அப்பாக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸ் வந்து ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போவோம் அப்படின்றதே இந்த சம்பவத்து மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளுக்கு நிறைய. ட்ரக்ஸ் வந்து இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கொடூரமான விஷயத்த வந்து செய்யுமா அப்படின்றதையும் இந்த விஷயத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல அந்த 5 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க தமிழக காவல்துறை. இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஓகே அர்ணி, இப்போ நீங்கள் சொன்னது ஓகே. ஆனால் இந்த கேஸ் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்திரா நகர் 1st அவென்யூவில் வந்து 24ஆம் தேதி வந்து ஒரு மூட்டையை கட்டி ஒரு சடலம் அங்கே இருக்குது. லோக்கல் ஆளுங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்திரா நகர் போலீஸ் வந்து அதை பார்த்து இன்வெஸ்டிகேஷன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜனவரி 24, 2026 அப்போ கௌரவ் குமார் அப்படின்ற ஒருத்தரோட கொலை வழக்கு பற்றி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது, அவர் பேர் கௌரவ் குமார், அவரோட வயசு 24, அவங்க மனைவி பேர் வந்து புனிதா குமாரி, அவங்களோட வயசு 22, பிரணிகுமார் அவங்க மகனோட வயது 2 வயது. இவங்க வந்து கௌரவ்குமார் அப்படின்றவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருந்திருக்காரு. ஒரு தனியார் தொழிற்சாலையில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இங்கே வந்து ஃபேமிலியோட ஸ்டே பண்ணணும்னு நினச்சது தான். அவர் பண்ணது வரைக்கும் சரி.
ஆனால் அவர் இங்கே வந்தோடனே அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பீகாரை சேர்ந்த ஒருத்தர் தான். இங்கே அடையாறில் ஒரு தனியார் துணி கடையில் வந்து ஜவுளி கடையில் வந்து ஒர்க் பண்ணுறவர். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி நான் ஃபேமிலியோட இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவகுமார் போய் கேட்குறாரு, நான் ஃபேமிலியோட இங்கே வந்துட்டேன், எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரவகுமார் கிருஷ்ணன் பிரசாத்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து நான் உனக்கு வந்து ஒரு தொழிற்சாலையில் நான் உனக்கு செக்யூரிட்டி வேலை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு 10 days வந்து ஸ்டே பண்ண வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டயத்தில் கௌரவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே தனியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு என் குழந்தையும் என் மனைவியும் கூட இருக்காங்க, இவங்களை வச்சுட்டு என்னால் ரோட்லலாம் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் கேட்டிருக்காரு கிருஷ்ணன் பிரசாத்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இருந்து தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த இன்சிடென்ட் அவங்கள ரேப் அட்டம் பண்ணுறது, அந்த குழந்தைய கொன்னது அப்படின்ற வந்து ஒரு செயின் லிங்க் மூலயமா அது ஸ்டார்ட் ஆகுது. இந்த கொலை விஷயமா சிகாந்தர், கிருஷ்ணன்குமார், ரவீந்திரநாத் தாகூர், நரேந்திரகுமார், பிகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிகாந்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிகாந்தர் என்ன சொல்றான்னா, ஆமாம் கௌரவகுமார் அப்படின்றவர் வந்து நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம், ஒரே இடத்துல தான் நாங்கள் காவலாளியாக பணிபுரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதற்கிடையில அவருக்கு அந்த இடத்துல வேலை போயிடுச்சு, அதனால அவர் இங்கே வந்தார், எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டார், அதனால தான் நாங்கள் வேலையும் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒய்ஃப் தங்கறதுக்கு இடம் கேட்டாங்க, அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் தங்கறதுக்கு இடம் கேட்டாங்க, அதனால நாங்களே இடத்த ப்ரொவைட் பண்ணோம். ஆனால் 23ஆம் தேதி நைட் அன்னைக்கு நானும் எங்களுடைய சக ஃப்ரெண்டும் மது போதையில் இருந்தோம். அதனால் என்ன பண்ணோன்னா, கௌரவகுமாரோட மனைவி முனிதா குமாரி மேலே எங்களுக்கு வந்து ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு, அவங்கள வந்து நாங்கள் தவறாக நடக்க கூப்பிட்டோம், அதுக்கு அவங்க ஒத்துழைக்கலை, எங்களை வந்து திட்டுனாங்க, ஓவராக சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு. இவர் குரலை கேட்டவுடனே அந்த இடத்துக்கு கௌரவகுமார் வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவத்தில் கௌரவகுமாரோட மூஞ்ச இரும்பு ராடை வச்சு சதைக்கிறாங்க. கொத்தி 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 போட்டுடுறாங்க. கௌரவகுமாரோட ஃபேஸை வந்து கொத்தி போட்டுடுறாங்க. கொத்தி போட்டு அவர் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்க. அப்போது புனிதா குமாரி வந்து கத்துறாங்க. கத்தும்போது அவங்களும் இரும்பு ராடால் அடித்து கீழே தள்ளிடுறாங்க. கீழே தள்ளி அப்புறம் அவங்கள்ட்ட வந்து தகாத முறையில் உறவில் ஈடுபடுறதுக்கு அவங்க முற்படுறாங்க. அப்படி முற்படுற பட்சத்தில் அந்த புனிதா குமாரின்ற 22 வயதுடைய இளம் பெண் உயிரிழக்கிறாங்க. இந்த கணவர் ஒரு மூலையில் உயிரிழந்திருக்காரு, மனைவி ஒரு மூலையில் இறந்துட்டாங்க. இந்த குழந்தை அப்படின்றது வந்து கத்திட்டு இருக்கு. அவங்க வந்து போதை தலைக்கேறி அவங்க வாக்குமூலத்தில் சொன்ன வேர்டு, நாங்கள் மது போதையில் இருந்தோம், எங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சு, என்னால் அந்த குழந்தை கத்துறதை எங்களால் காதில் வாங்க முடியல, அதனால அந்த குழந்தையோட கால்களை பிடிச்சு செவுத்துல அடித்து கொண்டு இருக்காங்க. இங்கே கொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இவங்க 3 பேரையும் 23ஆம் தேதி இரவே வந்து ஒரு தனித்தனி சாக்கு மூட்டையில் கட்டுறாங்க. கௌரவகுமார் ஒரு தனி மூட்டையாகவும், புனிதா குமாரி ஒரு தனி மூட்டையாகவும், பிரணீத் குமார் அந்த 2 வயது குழந்தை தனித்தனி மூட்டையாக வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு ஃபர்ஸ்ட்டு புனிதா குமாரியை தரமணியில் இருக்க ஒரு குப்பை கிடங்குல போட்டுடுறாங்க. அந்த பிரணீத் குமார் அப்படின்ற இந்த 2 வயது குழந்தைய அடையாறு பக்கத்தில் இருக்க பக்கிங்கம் கால்வாய் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மூட்டையை கட்டி போட்டாங்க ஆற்றுல. இந்த கௌரவகுமாரை கடைசியில் அடையாறு முகத்வாரத்தில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த 5 பேரும் வந்து வண்டியில் ஏற்றி போயிட்டு இருக்க பட்சத்தில் கௌரவகுமாரோட உடல் வந்து இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூவில் வந்து கீழே விழுந்திருக்கு. இது விழுந்ததை பார்த்து பயந்து எல்லாரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டெட் பாடி, கௌரவகுமாரோட அந்த ஒரு டெட் பாடி கிடச்சது இந்த ஃபுல் செயின் லிங்கையும் வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு. இதை தாண்டி என்னன்னா, இறந்த மூட்டை கட்டி போட்டாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தையோட சடலம் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த புனிதா குமாரி அப்படின்றவங்களோட சடலம் மட்டும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து 23ஆம் தேதி நைட்டே வந்து அவங்க உடம்பை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில் எல்லா குப்பை கிடங்குல போட்டிருக்காங்க. இப்போ இந்த குப்பை கிடங்குலாம் எடுத்து சென்னையில் பள்ளிக்கரணைன்ற ஒரு இடம் இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிற எல்லா குப்பைகளும் அள்ளி அங்கே தான் போய் போடுவாங்க. அந்த இடத்துல 23ஆம் தேதி போட்ட அவங்களோட சடலத்தை தேடுற பணி தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க டைம்ல இப்ப இன்னொன்னு வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது நீங்க பாத்தீங்களா? எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இது தமிழர்கள் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருந்துச்சு. தமிழர்கள் தான் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு. அதை வச்சுமே வந்து 2 ஸ்டேட்டுக்கும் ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருந்து ஒரு சோஷியல் மீடியால வந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க 5 பேருமே வந்து பீகாரை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கு. வாக்குமூலம் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பீகாரோட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இன்னொரு வாட்டி தமிழக காவல்துறை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து தமிழர்கள் கிடையாது, இது வந்து பீகாரை சேர்ந்தவங்கன்னா. இந்த 2 நாட்டுக்கும் ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ற மாதிரி இப்ப சோஷியல் மீடியால போயிட்டு இருந்தது. அதை நீங்க பாத்தீங்களா? ஓகே, இது வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன் ஹரணி. ஆனா வந்து என்னன்னா, இப்போ வடக்கன் அப்படின்றது வந்து ஒரு நார்த் இந்தியால இருந்து அவங்க வராங்க பாத்தீங்களா? அவங்க வந்து ஒண்ணு தனி பிறவி இல்ல. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள் தான். நம்மளுக்கு இருக்க மாதிரி தான் அவங்களுக்கும் ரத்தம் இருக்கு. இப்போ நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க? என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்தை சமாளிக்கணும், அந்த ரீசனுக்காக தானே வேலைக்கு வரீங்க. அந்த ஊர்ல அவங்களுக்கு வாழ்வாதாரம் சரியா இல்லாத பட்சத்துல அவங்க தமிழ்நாடு தேடி வராங்க. தமிழ்நாடு தேடி வரவங்கள நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. நிறைய பேர் வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. இருந்தும் சில குற்ற செயல்கள் இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் இந்த சென்னை மாநகராட்சி பணி வந்து இந்த புனிதா குமாரி அப்படின்றவங்கள உடலை வந்து இன்னும் தேடிக்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த உடல் இருக்குமா அப்படின்றது கூட தெரியாது. ஏன்னா சயின்டிஃபிக்கா ஒரு 10 நாட்கள் கழிச்சு மனிதனோட உடல் வந்து மக்க ஆரம்பிச்சிடும். அங்க ஆல்ரெடி குப்பைலாம் இருக்கு. நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்களே, இந்த சிட்டி படத்தெல்லாம் பார்த்துட்டு குப்பை கடங்கெல்லாம் போய் தேடுவாங்க. அந்த இடத்துல போய் தேட முடியுமா உடலை? ராட்சச இயந்திரங்களை வச்சு அது ஒரு பெண், இளம் பெண், 22 வயதுடைய பெண் அவங்களோட உடம்ப தேடுறாங்க, இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப இதை குறித்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமூகத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் வந்து கேட்கல அப்படின்றத தாண்டி சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இதை வந்து சோஷியல் மீடியால வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இதை தொடர்ந்து வந்து இப்போ இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்து இன்னும் 2-3 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ இது நடந்திருக்கு, இதை பத்தி நம்ம பேசுறோம். இதே மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வேற ஒரு சம்பவம் நடக்கும்போது இதை எல்லாருமே மறந்துடுவாங்க. அதுக்குள்ள அந்த பெண்ணோட உடல் கிடைக்குமோ கிடைக்காதோ, அது இருக்கா இல்ல மக்கி போச்சா எதுவுமே தெரியல. அப்படி இருக்கிறப்ப எல்லா ஒரு சம்பவம் நடக்கும் போதோ ஒரு 3 மாசம் 4 மாசம் மட்டும்தான் அது பேசப்படுது. அதுக்கப்புறம் அதை விட ஒரு பயங்கரமான மோசமான ஏதாவது சம்பவம் நடக்கிற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இதை மறந்துட்டு அதை பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துல வந்து நான் ரொம்ப பர்சனலா ஹர்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து கொன்னு இருக்க வேண்டாம் அப்படின்றதுதான். அதனால வந்துட்டு என்ன அப்பா அம்மாவை கொன்னா பரவாயில்லையா அப்படி கிடையாது. பட் ஆனா அந்த குழந்தைய அட்லீஸ்ட் அந்த குழந்தைய வந்து அப்படி ஒரு கொடூரமா கொல்ற அளவுக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா அது பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சிருக்கும். இது குறித்து இதே மாதிரி சமூகத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இந்த கொலைகளோட பின்னணின்னு நம்ம போய் பார்த்தோம்னு பார்த்தீங்களான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரையும் இந்த கொலைகளை செய்யறதுக்கு எது தூண்டி இருக்கு? மதுபோதை தலைக்கீறிய நிலையில தான் அந்த பெண் மேலேயே நாங்க ஆசைப்பட்டோம், அந்த குழந்தையையும் நாங்க கொன்னோம், அந்த குழந்தையோட தந்தையையும் நாங்க கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் வந்து வாக்குமூலத்துல நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இந்த மது புழக்கம் அப்படின்றத வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பீகார் கொலை வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வேற ஒரு கிரைமா இருக்கட்டும், நல்ல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பகிர்ந்துக்குவோம். நன்றி, வணக்கம்.